தூயாவின் திருப்பெயராலே ஆமென். இந்த நாளின் காணொளி காட்சி வழிபாட்டிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை வழிபட வந்திருக்கிற ஒரு அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கும் நிறைந்து அளவற்ற அருளாலும் எல்லையற்ற அன்பாலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, எல்லா காலத்திற்கும் கடவுளாக இருந்து நாள்தோறும் துணை நின்று வருகிற உண்மை போற்றுகிறோம். 2020ஆம் ஆண்டின் 7ஆம் மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காக இவ்வழிபாட்டு சூழலுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து 18வது வாரமாக காணொளி காட்சி வழியாக உண்மை வழிபட உன் பேரருளை உணர கடவுள் தந்திருக்கிற வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம்மோடு இணைந்து உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நேரலையில் வழிபாட்டிலே பங்கு பெறுகிற இறை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் அனைத்து கூறுபாடுகளிலும் உன் நிறைவான எழுந்தல்களை உணர்ந்து கொண்டவர்களால் எம்மை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும். இவ்வழிபாட்டை நீர் முன்னின்று வழிநடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை நோக்கி வேண்டுகிறோம் எங்கள் பெற்றவராக கடவுளே. ஆமென். காலை வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் கடவுளை போற்றும் மனமாகும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலையிலே 267வது பாமாலை போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாயிருக்கிற பாமாலையை நாம் அனைவரும் சேர்ப்பார். பாமாலைகளிலே 267வது பாமாலை போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். True.
கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உங்களுடைய நாள், இதிலே கனி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். மூவர் கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையான ஞானத்தால் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயர்த்தெழுந்தியவரே, உம்மை போற்றுகிறோம். தூயாவினராகிய கடவுளே, எல்லா உண்மைக்கும் எங்களை வழிநடத்தி கடவுளின் நன்மை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவதாயிருப்போம். உண்மை நம்மிடத்தில் இராது. மாறாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதம் நம்மை நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருச்சபையிலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். பாவரிக்கைக்கு துணையாக பொதுவான பாவரிக்கை ஜபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழிவிழந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகள் குடும்பங்களுக்கும் மிகவும் இறங்கி கண்டோம். உங்கள் பரிசுத்த கட்டளைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கடவுளின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கல்வி செய்த வாக்குத்தத்தனுடைய எதிர்பார்க்கும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். தப்பிதங்களை அறிக்கைகளை பொறுமையாயும் பாவத்திலும் தொடுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமில்லாத பரிசுத்தமாய் உண்டாகவே நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்துள்ள இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ நிவர்த்தியும் மன்னிப்பையும் நமக்கு கட்டளையிட்டார்கள். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். நாம் இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி முடிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்ட திடமனதாயிரு. இந்த தேசத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமான
திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் கடவுளாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பாடம் முடிந்தது. கடவுளை உங்களுக்கு மாட்சி உண்டாக. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே எனக்கு காணொலி காட்சி வழிபாட்டில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து 18வது வாரமாக இந்த நாளிலும் நேரலை ஒளிபரப்பிலே இந்த காணொலி காட்சி வழிபாட்டு வழியாக ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார். நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆலயங்கள் அடைபட்டு கிடந்தாலும் நாம் இல்லங்களில் அமர்ந்து உள்ளங்களால் இறைவனை தொழுது கொள்ள கடவுள் தந்திருக்கிற இந்த வாய்ப்பை நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய திருச்சபையை சார்ந்தவரும் மதுரை பசுமலை லைஃப் திருமடைக்கலையுடைய பேராசிரியருமான அருள்பணி அற்புதராஜ் ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை திருச்சபை சார்பே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பேராயத்தில் வந்திருக்கிற சுற்றறிக்கை ஏற்கனவே நீங்கள் அறிந்தவர்களும் கடந்த வாரத்தில் நம்முடைய கிராம திருச்சபைகளிலே புதன்கிழமை சாமியார் கூடத்திலும் வெள்ளிக்கிழமை செய்பார்வட்டிலும் வழிபாடுகள் நடத்தப்பட்டது. மாநில அரசுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் பேராயர் அவருடைய வழிகாட்டுதல் கடிதத்தின் பேரிலும் அந்த வழிபாட்டை நாம் முறையாக நடத்துகிறோம். அதிலே தவிர்க்க இயலாத சில குறைபாடுகள் உண்டு. வயது குறிப்பிட்ட வயதினரை மட்டுமே வழிபாட்டிலே நாம் இணைக்க முடிகிறது. அதே போல உடல் பலவீனத்தோடு கூட இருக்கிற மக்களையும் அதில் இணைக்க முடியவில்லை. சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். விரைவிலேயே தளர்வுகள் நீக்கப்படும் என்று நம்புகிறோம். சொல்லப்பட்டிருக்கின்ற வழிகாட்டுதல்களை திருச்சபையார் பின்பற்றி வருகிற நாட்களிலும் ஆலய வழிபாடுகளை பகிர்கிற பயன்போடு நாம் படுத்துகிறோம். ஏற்கனவே நீங்கள் அறிந்தவண்ணம் 2020-21 நிதியாண்டிற்கான சந்தா வாக்கு செய்கிற நாட்கள் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 31/7/2020க்குள்ளாக உங்களுடைய சந்தாக்களை வாக்கு செய்கிறவர்கள் ஆயிரத்தில் வந்து வாக்கு செய்வதோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய குருசேகர்களுக்குள்ளாக இருக்கிற கிராம திருச்சபைகளில் ஓரிருவரை தவிர மற்றவர்கள் வாக்கு செய்திருக்கிறீர்கள். இன்னும் வாக்கு செலுத்தாதவர்கள் விரைவிலேயே வாக்கை செலுத்தி திருச்சபையுடைய அங்கத்தினர் என்பதை உறுதி செய்து கொள்ளும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் 19/7/2020 திரு எஸ் ஆனந்தராஜ், 22/7/2020 ரெவரண்ட் டாக்டர் ஹென்ரி ஜோசப், 24/7/2020 செல்வன் ஏ காப்ரியல் ஜாஷ்வா, 25/7/2020 திருமதி எஸ் பவித்ரா. பிறந்த நாள் காண்கின்ற அன்போடு வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் அவங்களோட என்றும் நிறைந்திருக்க அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்களும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்களை தெரிவிங்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குருசேகரத்தை பொறுத்தமட்டில் திருப்பணிகள் அனைத்தும் ஆலயங்கள் நடைபெற்று கிடந்தாலும் சமூக ஊடகங்கள் வழியாக மிக சிறப்போடு நடைபெற்று வருகிறது. உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் அதில் அநேகர் உற்சாகத்தோடு பங்கு பெறுகிறீர்கள். ஞாயிறு பள்ளி, பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் குழு, அதோடு திருச்சபை சார்ந்த எல்லா நிகழ்வுகளும் வாட்ஸ்அப் வழியாக நடைபெற்று கொண்டிருப்பதை கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நம்முடைய ஆலயம் தொடர்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு CSI கிரைஸ்ட் சர்ச் NLK என்கிற நம்முடைய ஆலயத்தினுடைய வாட்ஸ்அப் குழுவை பின்தொடர்படியாக நம்மோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி வழிபாடுகள் ஆலயத்தில் நடைபெறாமல் இருந்தாலும் இல்லங்களிலேயே அந்தந்த வாரத்திற்குரிய காணிக்கைகளையும் தோத்திர காணிக்கைகள் மற்றும் பிறந்த நாள் திருமண நாள் காணிக்கைகளை இல்லங்களிலே சேகரித்து வையுங்கள். நாம் ஆலயத்திற்கு வருகிற பொழுது அது ஆயரை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிற பொழுது அதை கொடுத்து ஊழியர்களை தாங்கும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மாதந்தோறும் தசமபாக காணிக்கை செலுத்துகிறவர்களும் மறவாமல் அவருடைய தசமபாகங்களை செலுத்தி குருசேகரத்துடைய ஊழியர்களை தாங்கும்படி என்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
போகும். இப்போ நீ போகும் இடமெல்லாம் கடவுளாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். இந்த வார்த்தைக்குரிய மகிழ்ச்சிக்குமான தலைப்பையும் வசனத்தையும் நான் படிக்கிறேன். இறைமக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் கடவுளாகி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். வசனத்தை கொண்டாக படிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் கடவுளாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். அடுத்த வாரம் படித்து வர வேண்டிய நாப்பாட வசனம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:9. அன்பிற்கிறவர்களே, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 243 சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் அது அபிமானி என்கின்ற கீர்த்தனையின் முதல் 2 சரணங்களை பாடுவோம். அப்பொழுது இல்லங்களிலே இருக்கின்ற வழிபாட்டிலே நேரலையில் கலந்து கொள்கிறவர்கள் உடைய காணிக்கைகளை இல்லத்திலேயே சேகரிக்கும்படி போது கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் முடிந்தவுடனே நம்ம மத்தியில் இருக்கின்ற ஆண்டவருடைய ஊழியக்காரர் பேராசிரியர் அருள்மணி அற்புதராஜ் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். 243ஆம் கீர்த்தனை சத்திய வேதத்தை தினம் தியானி, முதல் 2 சரணம். திருச்சியின் குடும்பத்தில் அங்கமாக இருக்கிற இறைமக்களாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் அன்போடு கூட வாழ்த்துக்களையும் தோற்றங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருளுரை ஆற்றலுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் திருத்திட்டப்பணியில் திருத்திட்டத்தை வகுத்து கொடுக்கிற கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன். இன்றைய நமது சிந்தனைக்கு என்று நமது பேராய குடும்பத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கடவுளின் மக்கள், கிறிஸ்துவுக்காக தூதர்கள்.
அல்லது கிறிஸ்துவின் தூதர்கள் என்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு கீழே நாம் சிந்திப்பதற்கு முன்பாக கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபித்து நாம் வருணைக்குள்ளாக கடந்து வசனம் எங்கள் கண்களில் வீட்டுமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, அடியின் வார்த்தைகள் கூடி அமர்ந்து கேட்கின்ற உமது பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிறுவைகள் உடைய சமூகத்தில் ஏற்படுவதற்கு வேண்டும் என்று எங்கள் ஆண்டவன் வீட்டுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வெட்டி கொடுக்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக ஆவலாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நாம் மிகுந்த ஆவலில் இருக்கிற சூழலில் இருக்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பார். ஆமென். முதலாவதாக இந்த செம்பொருளில் இருக்கிற, அதாவது தீ இருக்கிற சொற்றொடரை உங்களுக்கு விளக்க ஆவாய்க்கிறேன். கடவுளின் மக்கள், இறை மக்கள். இந்த இறை மக்கள் என்பது என்ன? இறை மக்கள் யார்? இறை மக்கள் அல்லது கடவுளின் மக்கள் என்று சொல்கிறவர்கள் யார்? இதன் பொருள் என்ன? பொதுவாக இஸ்ரேல் மக்களை இங்கிலீஷ்ல பீப்புள் ஆஃப் காட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பைபிளில் பார்க்கிற வேதாகமங்கள்ல இஸ்ரேல்னு போட்டிருக்காரு, இஸ்ரவேல்னு போட்டிருக்காரு. பவர் மொழிபெயர்ப்பில் அநேக 95 விழுக்காடு திருமறையை பயன்படுத்துகின்ற விசுவாசிகள் கரங்களிலும் அநேக ஊழியக்காரர்களின் கரங்களிலும் பவர் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அதில் இஸ்ரவேல் என்று போடப்பட்டது. இதோ இஸ்ரவேலை காக்கிறது, உறங்குறதுகளை தூங்குறதுகளை. ஆனால் இஸ்ரவேலெல்லாம் கிடையாது, அங்கே இஸ்ரேல் தான் மொழியாக்கம் செய்யப்படும் போது பல கடவுள் வழிபாடுகள், பல கடவுள் நம்பிக்கைகள் கொண்ட அக்கால சூழலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேல் என்று படிக்க உடனே இஸ்ரவேல் தான் அப்படின்னு அங்கே வேலை போட்டாங்க. அங்கே இஸ்ரவேலுங்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் என்பதற்கு அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், இஸ்ரேல் அநேக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் ஒரு பெயர், இஸ்ரேல் ஒரு பெயர், ஒரு வார்த்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு வார்த்தையும் இல்லை, ஒரு பெயரும் இல்லை. அது 2 வார்த்தைகள், அதாவது 2 பெயர்கள். இஸ்ரேலை பிரித்து பார்த்தா ISRA இஸ்ரா ஒரு பக்கம் வரும், EL ஒரு பக்கம் வரும். நம்ம பிரித்து பார்த்து படிக்கிற மாதிரி இஸ்ரா பிளஸ் ஏல். இஸ்ரா என்னக்கா பீப்புள், தமிழ் மக்கள். EL ஏலோஹிம், அந்த ஏலோஹிம் வந்த சிங்குலர் தான் இருங்க ஏல். அந்த ஏல்னா காட், கடவுள். அப்போ மக்கள் பிளஸ் கடவுள், மக்கள்
மக்கள் பிளஸ் இறைவன். அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் பிளஸ் ஏல் ஈக்குவல் டு இஸ்ரேல், பீப்புள் ஆஃப் காட், இறை மக்கள். இதுதான் உண்மை. அந்த மக்கள் யார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், ஒரு இனம், ஒரு பர்டிகுலர் குரூப், ஒரு குறிப்பிட்ட இனம். அதனுடைய வேறு எங்க தொடங்குது என்று சொன்னால் ஆபிரகாமும் தொடங்குது. ஆபிரகாம் தான் வேறு. இஸ்ரேல் குடும்பத்துக்கு வேறு நிறைய பேர் செய்கிறாங்க. மோசையை தொடங்கி நட்பு போகிற மக்களை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிகம் நினைத்திருக்கிறோம். ஆனால் அந்த இஸ்ரேல் என்ற மரத்தினுடைய வேறு எங்க இருக்குதுனாக்கா ஆபிரகாம் அங்கதான் தொடங்குது. அப்படி அவரை அழைக்கும் போது சில வாக்குறுதிகளை கொடுத்து விட்டார். தேவனாய் கர்த்தர், கடவுளாய் கர்த்தர் சில வாக்குறுதிகள் கொடுத்து விட்டார். என்ன வாக்குறுதி? நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவராக, வாக்குத்தத்தத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறவராக, உடன்படிக்கை கொடுப்பது மட்டுமில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக, ஆசீர்வதிப்பதும் இல்லாமல் நான் உன்னோடு கூட எப்படி இருக்கிறேன்னு சொல்லுகிறவராக, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி ஆபிரகாமோடு கூட உறவை ஏற்படுத்தின அந்த உறவானது தொடர்ந்து பயணிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கும். பெரிய தடம் வந்துச்சு, போக முடியாதுனாக்கா நம்ம பின்னாடி போயிடும். அதை ஸ்டாப் பண்ணி விடும். அந்த வேலையை விட்டுருப்பான், வேற வேலையை பார்க்கலாமான்னு சொல்லுவோம். அவர் இல்லைப்பா, அவர் செஞ்சாருப்பா, அவர் இல்லைப்பா விட்டுருப்பா அப்படின்னு அங்கே நின்று நம்ம கொஞ்சம் பின்வாங்கி போகிற மக்கள் கூட்டமாக கொடுத்து பார்க்கணும். ப்ராமிஸும் கவனட் வாக்குத்தத்தம் உடன்படிக்கையும் ஒரு மரண நிலையோடு முடிகின்ற ஒன்றல்ல. மரணத்தை தாண்டி ஒரு புதிய கிரியேஷன், ஒரு நியூ கிரியேஷன், அது நியூ மினிஸ்டர், நியூ சர்வன்ட் ஆஃப் காட் என்று சொல்கிற ஒரு நிலையில ஆயத்தப்படுத்தி தொடர்ந்து பயணிக்கின்ற கடவுளாக இருக்கார். எவ்வளவு அழகான விஷயம் இருப்பார். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தீங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் நாம் கொடுத்துருக்க பகுதியில் அருமையான விஷயம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை படிக்கும்போது மெய் சிலிர்த்து வைக்கிறது. அடுத்த வசனத்துக்கு போகிறதுக்கு மனசு வரமாட்டேன். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றா கடந்து போகும்போது எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கு. அந்த ஆளும் கிடைக்காதா என்று ஏங்கிக்கிற சூழல்ல அந்த ஒரே வசனத்தில் நின்று 1 மணி நேரம் தியானிக்க போகிறது. அந்த அளவுக்கு மெய் சிலிர்க்க வைக்கின்ற கடவுளை நம்ம வெளிப்படுத்தி பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் அந்த சூழல், அந்த யோசுவா 1ஆம் அதிகார சூழல் எப்படி இருக்குனாக்கா, திக்கு தெளிவி தடுமாறி பற்றி கிராமத்தில் திக்கு தெளிவி தடுமாறி அந்த மாதிரியே ஒரு 6 லட்சத்துக்கு மேலான மக்களை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு சூழல். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் ஆகிட்டாங்க. அந்த மல்டிபிள் த இஸ்லாமிக் கம்யூனிட்டி இந்த ஈஜிப்சியன் கான்டெக்ஸ்ட் அது மாதிரி இருக்கும் மக்களை வழிநடத்தி போகிற ஆளை அவருக்கு ஹெல்ப் பண்ணவர் அவர் தலைவர், உதவியாக இருந்தவர் யோசிப்பார். அப்படிப்பட்டவருக்கு டக்குன்னு மோசி இறந்த உடனே கையும் ஓட காலும் ஓட நம்ம கதைக்கிற மாதிரி அவருக்கான சூழல்ல இவ்வளவு அழகான ஒரு ஹோப்ஃபுல் மெசேஜ், ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு அஷூரன்ஸ். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. நான் மோசையோடு இருந்து போல அவனோடு கூட இருப்பேன். அப்படி அர்த்தம் தெரியல. ஜெராக்ஸ் எடுத்து பாருங்க, ஜெராக்ஸ் காப்பி போங்க. இது ஜெராக்ஸ் காப்பியில் 3 எழுத்து மாற்றி போட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். ஜெனரல் பாயிண்ட் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து போகிறோம், பேப்பர் போடுறோம்னா அது ஒரு 5 லைன் இருக்கும். அதில் இதில் மாற்றி போட்டு கொஞ்சம் திருப்பி போட்டு வேறு வார்த்தை போட்டு கொஞ்சம் எடுத்து கொடுங்க. முடியுமா? முடியாது. நீ என்ன பேப்பர் கொடுக்குறியோ அந்த பேப்பரில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வந்து விடும். அதுதான் ஜெராக்ஸ். அந்த மாதிரி நான் மோசையோடு இருந்து 100% எவ்வளோ அழகான விஷயம். வயசில் எதுக்கு படிக்க போதுங்கிற பார்த்து எத்தனை முறை படிச்சிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் படித்தேன். நான் மோசையோடு இருந்து போகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கேன். 100% அப்படியே கற்று கூட யோசுவாவோடு பயணிக்கிறவராக இருக்கிறேன் என்று தெளிவாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வசனங்களுக்கு அழகான விஷயங்கள் என்ன என்று சொன்னார் அதில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். யோசுவாவின் வழியே இறை மக்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த கடவுள். God has given the promise to the people of God through Joshua என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் 3ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராக, 4வது வசனத்தில் எல்லைகளை விரிவாக செய்து சுதந்திரமாய் ஆசீர்வதிக்கிறவராக,
5வது உடன் இருப்பவராக, 6வது நம்பிக்கை கொடுக்கிறவராக, 7, 8 மட்டும் அறிவுரைகளையும் ஆலோசனையும் கொடுப்பவராக. ஏன்னா இந்த நியமங்களையும் கட்டளைகளையும் அதுதான் செக், நம்மளுக்கு வைக்கிறதுக்கு செக்கு அதுதான். நியமங்களையும் கட்டளைகளையும் நீங்க செய்யணும், நிறைவேற்றணும், அதை ஃபாலோ பண்ணணும், அதை கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது செக். அதுதான் நம்மளுக்கு என்ன ஒரு உடன்படிக்கை எது மேல் இருக்கிறது, உடன்படிக்கையானது எது மேல் இருக்கிறது, உறவின் மீது. உடன்படிக்கை ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளைகள் நியமங்கள் மீது இருக்கிறது. Covenant as built on the commandments of God. அதுதான் உண்மை. அங்கதான் அழகாக இப்படி விஷயம்லாம் அழகாக சொல்லி வந்தது. சரி, பையன்கிட்ட கடைசி வார்த்தை பேசுறது, மகன்கிட்ட கடைசி வார்த்தை பேசுறது, 9ஆம் வசனம் இந்த செக்கப் போட்டார். அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கடைபிடிக்கணும்னு சொல்லி அங்கே கற்றுக் கொடுக்கிறவராக, சொல்லிக் கொடுக்கிறவராக, பயிற்றுவிக்கிறவராக அற்புதமான ஆண்டுகள் யோசுவாவுக்கு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு பிள்ளைக்கு கஷ்டப்படுவாங்க சொல்லி அழகாக 9ஆம் சொல்றாரு. தொடர்ந்து உடன் பயணிக்கிறது. கலங்காதே, தெரியாதே, நான் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போகும் விடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கேப்பை பாருங்க, மாசத்துல இடைவெளியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் போயிட்டு கடைக்கு போய் டீ குடிச்சு வர மாட்டேன் கதை இருக்கேன். கேப் இல்லாம கண்டினியூஸ்லி தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் யோசுவாவுக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னேன். இந்த அழகான ஒரு பகுதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் வழி இறைமக்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த கடவுளாக இருக்கிறார். இது ஒட்டுமொத்தம் படித்து பார்த்து ஒரு தீம் வச்சேன். அந்த தீம் என்னன்னு கேட்டாக்கா, அந்த தீம் ஆசீர்வாதம். அதான் சிம்பிள். இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஷார்டஸ்ட் வேர்டு கொடுத்துருக்கேன். ஆசீர்வாதம் இழப்பதில் இருக்குதா, ஏற்பதில் இருக்குதா? ஜெனரல் உலக மக்கள் எடுத்துக் கொடுக்கிறார்கள். ஆசீர்வாதம் இழப்பதில் இருக்கிறதா, ஏற்பதில் இருக்கிறதா? ஜனஜன சொல்லிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, எனக்கு தெரியவாய்க்கு என்கிட்ட இவ்வளவு அவ்வளவு சொல்லிட்டு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆசீர்வாதம் ஏற்பதில் இல்லை. ஜெனரல் அக்கார்டிங் டு தி பிப்ளிக்கல் கான்செப்ட் அண்ட் தியோலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன், ஆசீர்வாதம் என்னதுன்னா ஏற்பதில் இல்லை, ஏற்பதில் இல்லை. ஆசீர்வாதம் இழப்பதில் இருக்கிறது. இழக்க வேண்டும். கடவுள் ஏற்றுக்கொண்ட மாதிரி இல்லை. நான் எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் சொன்னார். எல்லாவற்றையும் கொடுக்கிறது. கொடுக்கும் போதுதான் அங்கே பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் வந்தால் கூட, இஸ்ரவேல் வந்தால் கூட இழக்கிற ஆசீர்வாதம் நிறைய வளர்ந்து இருக்கிறது கர்த்தரிடத்துல. அது இழக்கிற கொடுக்கிறது. அது ஒரே அழகான வார்த்தை. ஆபிரகாம் சொல்லியிருப்பார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அந்த ஆசீர்வாதம் இருப்பாய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு வேர்டு கிராமர் வருது, இம்பரேட்டிவ் அப்படின்னு வேர்டு இருக்கு. இம்பரேட்டிவ் என்பதற்கு தமிழில் ஏவல் அர்த்தமா, ஏவல் பாங்கு. அப்போ இருப்பாய் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காக நீ இருப்பாய். இப்படிப்பட்ட ஆழமான ரசிங்கான ஒரு பாயிண்ட் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆகவே நாமும் இழப்பதிலே தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் ஆசீர்வாதங்களை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு எழுந்தவராக, புதிய ஏற்பாட்டில் குமாரனை எழுந்தவராக மற்றும் அப்போஸ்தலர்கள் 2 முதல் பரிசுத்தம் தன் ஆற்றலை எடுக்கிறவராக இருக்கிறார் இருப்பாங்க. ஆகவே ஆசீர்வாதம் ஏற்பதில் இழப்பதில் இருக்கிறது, நாம் கொடுப்பதில் இருக்கிறது, தாங்குவதில் இருக்கிறது. 2ஆவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை நீளமாக போட்டிருக்காங்க. நான் நீளமாக படிக்கவில்லை. 5ஆம் அதிகாரம் 16 முதல் அந்த அதிகாரம் முடிய நான் தியானத்துக்கு எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் வருமான செய்திகள் அதில் இருக்கிறதை பார்த்தேன். இதில் பார்க்கப்படும் போது இதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியாகிய கடவுளின் வழியே இறை மக்களுக்கு ஒப்புரவாகுதலின் திருப்பணியை கொடுத்த கடவுள். God has given the reconciliation ministry to the people of God through the God Holy Spirit. அதாவது இப்படிப்பட்ட அங்கே வாக்குத்தத்தத்தை கொடுத்த கடவுள் இங்கே ஒப்புரவாகுதலின் திருப்பணியை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி மையமாய் பிரசங்கம் அநேகம் செய்து கொண்டிருக்கலாம். ஜீசஸ் கிறிஸ்துவை மையப்படுத்தி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஜீசஸ் கிறிஸ்து அங்கே கொடுத்தார் அப்படிங்கிறத விட யோவான் 3:16 படிச்சு பார்த்தா தெளிவாக இருக்குது. ஜீசஸ் கிறிஸ்து முழுவதும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவரோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை இவ்வளவு தந்து கொடுத்தார். யார் தந்து கொடுத்தார்?
ஏன் சிநேகிக்காங்க? ஏசலங்கிறது ஜீசஸ் கிரைஸ்ட் வேர்டுங்கிறது கடவுள் அன்பு கொண்டார், பிதாவாகி கடவுள் அன்பு கொண்டார். அவர் தொடர்ந்து அவருடைய வாழ்வோடு ஆகவே இந்த ரெகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி has given by God through the Jesus Christ through the இந்த நிறுவப்பகுதி எழுதப்பட்ட கால் பரிசுத்தாவிற்காக அது ஒரு ஊழியத்தை கொடுத்தது. அங்கே பரிசுத்த சொல்லப்பட்டிருப்பார். அதில் 18, 19, 20 வசனங்கள் நீங்கள் தனிமையிலே வீட்டில் படித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 இதுதான் இந்த செம்பூருடைய தலைப்புக்கு ஏற்புடையதாக இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம செம்பூருக்கு எப்படி வருதுனாக்கா the people of God, the ambassadors of Christ போட்டு அங்கே ஆஃபர் வரக்கூடாது, ஃபார் வரணும். நல்லா போய் படிச்சு பாருங்க. அதனால ambassadors for Christ, கிறிஸ்துவுக்காக நான் தூதனாகிறேன். to whom? God. யாருக்கு? கடவுளுக்கு தூதனாகிறேன். யாருக்காக? for Christ, to Christ. இப்படியாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்காக நான் தூதனாகிறேன். அப்படி பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் is the representative of God, and also Jesus Christ is the representative of the people, because Jesus Christ as a mediator in between God and people. அதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஃபாலோவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, இயேசு கிறிஸ்து 100% இருக்கிறார்னா அவரை ஃபாலோ பண்ணும்போது நான் 100%. அதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஜீசஸ் கிறிஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாக்கா நீ எப்படி இயேசு கிறிஸ்து ரெப்ரசன்ட் ஆக முடியும், பிரதிநிதி ஆக முடியும்? இயேசு கிறிஸ்து பிரதிநிதி கிடையாது, கடவுளாய் கர்த்தருக்கு பிரதிநிதி. இயேசு கிறிஸ்து பிரதிநிதியா இருந்தால் அவர் ஒரு பணியை கொடுத்து போறார். இன்றைக்கும் இறை மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையே நாம் பிரதிநிதிகளாக பணியாற்ற, தூதுவர்களாக பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க எதுக்குன்னா அந்த யூனிட்டி, அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம், அந்த ஒப்புரவாக்குதலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சொல்லி செகண்ட் பாயிண்ட். முதல் பாயிண்ட் பார்க்கும்போது வாக்குத்தத்தை கொடுத்த கடவுள். ரெண்டாவது பாயிண்ட் ஒப்புரவாக முடித்து கொடுத்த கடவுள். மூன்றாவது பார்க்கும்போது லட்சியத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு கொடுக்கும்போது அவர் பயிற்சி ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அவங்க ஊழியத்துக்கு அனுப்பும்போது சுகப்படுத்த ஊழியம் செய்வதற்காகவும் நற்பணிக்கு செய்வதற்காக அனுப்பும்போது அதிகாரத்தை கொடுத்தவராக இருக்கிறார். God has given the authority to the people of God through Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் வழியாக இறை மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கடவுளாக இருக்கிறார். இந்த அதிகாரம் என்பது இங்கே அத்தாரிட்டி அதிகாரம்னா டாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல டாமினேட் பண்ணுறாங்க, ரொம்ப அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க பெர்ஸ்பெக்டிவ் வருது. ஆற்றல் கொடுத்து அனுப்புகிறார். ஆற்றல் என்ற வார்த்தை பவர். அந்த மாதிரி ஆற்றல் கொடுத்தார் டு ஹீல் the sickness in the society. சிக்க மட்டும் நினைக்கக்கூடாது, தீய செயல்கள் செய்கிற சமுதாயத்துக்கும் இறைத்தன்மைக்கும் இடையூறாக இருக்கிறவங்களும் இந்த சிக்கல் வந்து சேருவாங்க. to heal the sickness in the society, in this world. இப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவராக இருக்கிற கடவுள் நமது மீட்பர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த ஆற்றலை கொடுத்து இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 3 அழகான கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது பார்க்கும்போது ஒப்புரவாகும் திருப்பணி ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பார்க்கும்போது அந்த சுகப்படுத்தும் பணியை செய்வதற்கும் நல்ல சமுதாயமாக கடைகளை பிடுங்கி நல்ல பயிர்கள் வேண்டும் என்ற நிலைக்கு சீர்படுத்துவதற்கு ஆற்றலை கொடுத்துருக்க 3 நிலையை பார்க்கணும். ஸோ நாம் இதெல்லாம் பெற்றிருக்கிறோம். நாமும் பிறருக்கு வாக்குத்தத்தை கொடுப்பவர்களாக இந்த ஆசீர்வாதம் அதோடு இணைந்திருக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஒப்புரவாகும் ஒரு ஊழியம், ஐக்கியமாக இருக்கிற ஊழியத்தை இணைக்கின்ற பணியில் இருக்கிறோம். மூன்றாவதாக அந்த பணியை ஆற்றல் மிக்க செயல்பாடுகள் செய்யும். கடவுள் இந்த வார்த்தைகளை நிறைவாசித்து நாம் எப்போதும் பீப்புள் ஆஃப் காட் இறை மக்களாக இருந்து தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று செய்வார். ஆமென். ஆமென். நாளிலும் உள்ளத்திலே ஆண்டுடைய வார்த்தையை பயிர் கொண்ட அன்பணி அற்புதராஜன் அவர்களுக்கு நம்முடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நாம் இருந்தவாறே தலைவணங்கி ஆண்டுகளை நோக்கி வேண்டினோம்.
எல்லா நிலைமைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற தாயும் தாதியமானவர்களே, இந்த வழிபாட்டிலும் உம்மை போற்றி பாட உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர்களுக்கு வாய்ப்பு தந்தீர். மீண்டுமாக நன்றி படைக்கிறோம். சிறப்பாக இறைமக்களாகிய நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இந்த உலகத்திலே பல்வேறு நிலைமைகளில் பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆண்டவர் வாக்கு செய்திருக்கிறேன். ஆண்டவர் எங்களை உம்முடைய தூய ஆவியால் வழிநடத்துகிறேன். நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதத்தின் கருவிகளாக இருக்க நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இறைமக்களாகிய நாங்கள் இந்த காலகட்டத்திலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாக, சூழல்களை புரிந்து அதற்கு ஏற்றார் போல செயல்படுகிற மக்களாக இருக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். சிறப்பாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய திருநாட்டிற்காக சமூகத்தில் கொண்டாடுகிறோம். நம்முடைய நாட்டில் மிக தீவிரமாய் பரவி வருகிற இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இதுவரையும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை இலக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக இந்த சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உலகம் தரக்கூடாத அமைதியை அவர்களுக்கு கொடுத்து ஆறுதல் படுத்தும்படியாகவும் நம்பிக்கையை தரும்படியாகவும் வேண்டுகிறோம். குறிப்பாக இந்த நோய் தொற்று தாக்கத்தினாலே மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்று வருகிற மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய நலனிலே அக்கறை கொண்டு செயலாற்றுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், வருவாய்த்துறையினர், ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஏழை பணக்காரர் என்கிற வித்தியாசமின்றி அனைவரையும் பாதிப்புக்குள்ளாக்குற இந்த தொற்றிலிருந்து எங்களுடைய நாட்டை, உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். இது இரக்கத்திற்கான காலம், மனமாற்றத்திற்கான காலம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் எங்களில் காணப்பட வேண்டிய மாற்றங்களை நாங்கள் விரைவிலேயே செய்ய உமக்கு ஏற்புடைய மக்களாய் வாழ்ந்து உம்முடைய தூதுவர்களாக இந்த சமூகத்திற்கு பணியாற்ற எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுவோம். நாங்கள் சார்ந்திருக்கிற மிகப்பெரிய திருச்சபையாகிய தென்னிந்திய திருச்சபை என்கிற நல்ல அமைப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இதனுடைய பிரதமர் பேராயர் உள்ளிட்ட அனைத்து பேராயர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக நாங்கள் சார்ந்திருக்கிற மதுரை ராமநாதபுரம் பேராயத்திற்காக, எங்களுடைய பேராயர் ஐயாவுக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக, எங்களுடைய பேராயத்தில் இருக்கிற அனைத்து ஆயர்களுக்காக, உபதேசியாளர்களுக்காக, திருமறை பெண்களுக்காக, இளையோர் திருச்சபை பணியாளர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து பணிகளை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் சார்ந்திருக்கிற நிலக்கோட்டை ஆயவட்டத்திற்காக, இந்த ஆயவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராம திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே கிராம திருச்சபையில வழிபாடுகளை நடத்த ஆண்டவர் உதவி செய்து தொடர்ந்து அந்த வழிபாடுகளை நடத்துவதற்கு எங்களுக்கு ஆற்றலை தாரும், தடைகளை மாற்றும், மக்கள் விழிப்புணர்வோடு இந்த வழிபாடுகளில் கலந்து கொள்ள துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொருக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் பலவீன நேரங்களிலே எங்களை தாங்குகிற ஆண்டவர், எங்கள் வாழ்வின் ஆதாரமாக இருக்கிற நீர், உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய வலிமையால், உம்முடைய பலத்தால் ஆரோக்கியம் தந்து எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய இருத்தல்களையே எங்களுக்கு உணர்த்திட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் பணியின் நிமித்தமும் படிப்பு நிமித்தம் வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் தங்கியிருப்பதை ஆண்டவர் அறிவே.
இருக்கப்பட்ட இடங்களிலே பாதுகாப்போடு இருக்க, நல்ல செய்திகளை குடும்பத்தின் மக்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உமது அமைதியை எங்களுக்கு தாரும், உம்முடைய ஆறுதலை எங்களுக்கு தாரும், உம்முடைய வழிகாட்டுதலை எங்களுக்கு தாரும். அதன்படியாக நாங்கள் சபையான பாதையிலே நடக்க எங்களுக்கு துணை செய்வீராக. மீண்டுமாக எங்கள் அனைவரையும் இந்த கருத்துக்களாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பேற்றுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உரிமையாகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தாய் தந்தையுமாய் கடவுளை அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியுடைய கூட்டுறவும் பாதுகாப்பும் நாம் அனைவரும் இன்று வரும் அனைத்து நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய வெளிப்பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கடவுள் செய்த அனைத்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின் பேரமைதி உங்களோடு